இதெல்லாம் யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் படிக்காத முண்டங்க இருக்கு தெரியுமா, அதுங்க பேசுற பேச்சு, முண்டங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க பேசுற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு அப்படின்னா நான் வந்தேன். அந்த ஆடியோ நோட்டில் தரக்குறவா மரியாதை இல்லாமல் பேசினது யார்? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ். சிங்கர் சுசித்ரா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் வந்துட்டு ஒரு கே அப்படின்னும், அவரும் தனுஷும் பைல்வான் ரங்கநாதன் கிட்ட காசு கொடுத்து என்னை பற்றி தப்பாக பேச சொல்லி என்னுடைய பெயரை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பைல்வான் ரங்கநாதன் சுசித்ராவோட எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் குமார் சுசித்ராவோடைய ஜாதியை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரியான ஒரு ஆடியோ வந்துட்டு லீக் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் கார்த்திக் குமார் இந்த மாதிரி நான் பேசுகிற ஆளே கிடையாது, இது வந்துட்டு என்னுடைய வாய்ஸே கிடையாது, இது நான் பேசின ஆடியோ இல்லை அப்படின்றது போல மறுப்பு தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் கார்த்திக் குமார் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் இந்த ஆடியோவை யார் பரப்பினாங்களோ அவங்க மேலே வந்துட்டு நான் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க போகிறேன், இதுக்காக கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு, அந்த கேஸோடைய எஃப்ஐஆர் பற்றின டீட்டெயில்ஸை நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது போல சொல்லியிருக்காரு. கார்த்திக் குமாரோட இந்த பதிவுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் அமிர்தா ஸ்ரீனி, நாங்கள் எப்போவுமே உங்களை புரிஞ்சு வச்சுருக்கோம், இப்போவும் சரி எப்போவும் சரி மை லவ் அப்படின்றது போல் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.